ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் கலர் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஷாலு அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டு லஞ்சுக்கு வராங்க. அதனால சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு, அரிசி துவரம்பருப்பு எல்லாம் ஊற வச்சு தேங்காய் சேர்த்து அரைச்சி பண்ணியிருந்தேன். அப்புறம் மணத்தக்காளி வத்தல் குழம்பு, காங்கிரஸ் பொரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு தேங்காய் சேர்த்து ஒரு பொரியல், உருளைக்கிழங்கு காயின் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன், கீரை மிளகு ஊட்டல் என் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சொன்ன ரெசிபி இது. சாதம் வச்சாச்சு. அப்பளம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா சுட்டுக்கலாம் அப்படின்னு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது, தயிர் இருக்குது, ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. அப்படி பெங்களூர்லேருந்து கேக் வாங்கிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோவே எடுக்கல. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கேஃபே போயிருந்தோம் இல்லையா வீட்டு பக்கத்தில், அங்கே போய் தான் கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். கோபி மஞ்சூரியன், மோமோஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டுட்டு அண்ணுவும் ஷாலுவோட தங்கச்சியும் வீட்டுக்கு போயாச்சு. நான் அபி ஷாலு அவங்க பழைய கொலீக்ஸ் எல்லாம் அமேசான் ஆஃபீஸ் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் போகிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ 12 மணி ஆகுது. அந்த ஹோட்டலில் நைட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. சண்டே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்திரீங்கிற ஹிந்தி மூவி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். மத்தியானம் ஷோ. ஸோ வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போச்சு எனக்கு. டெட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டான். அவனுக்கு வாக்கிங் போகணும் போல் இருக்கு போல். அதனால் அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தான் எல்லாரையும். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சட்டை போடாமல் வந்து நின்றுருந்தாரு. அண்ணன் வந்து குட்டி டவலை இழுத்து போட்டுட்டு இருந்தா. எங்களுக்கு ஒரே சிரிப்பு. அதனால தான் இவரெல்லாம் எடுக்கிறது இல்லை. சட்டை எல்லாமே சுற்றுவாங்க இல்லை வீட்டில். நார்மலாக அப்படி தான் செம்ம வெக்க அடிக்குது. வெறும் ஷார்ட்ஸ்லேயே சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா நானும் அண்ணும் சேர்ந்து செய்யலான் இருக்கோம். சனாவும் பூரியும் சிம்பிளான ஒரு சனா மசாலா ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா அண்ணு தக்காளி சாதம் பண்ணி கொடுத்துருந்தா சூப்பராக. ஸோ அவருக்கு வந்து லஞ்சுக்கு பிளெயின் ரைஸும் மட்டன் இது பண்ணியிருந்தோம். எனக்கும் அண்ணுக்கும் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் தான். ஸோ இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சனா ரைஸ் வச்சப்பயே மத்தியானம் அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். கோதுமை மாவு கொஞ்சமாக தான் இருந்ததா, அதனால் கொஞ்சம் மைதா சேர்த்துட்டு 1 கப்பு கோதுமை மாவு ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஓமும் சேர்த்து பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு. பூரி போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி அப்படின்னா, சரி நான் அதுக்குள்ளே கிரேவி பண்ணிடலான்ட்டு. ரொம்ப ஈஸி, சட்டுன்னு முடிஞ்சிடும். நீங்கள் ஆக்சுவலாக சனா வேக வைக்கலைன்னா அப்படியே கூட வதக்கிட்டு குக்கரில் கூட பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மசாலா அரைச்சிட வேண்டியது தான். தனித்தனியாக கூட அரைக்க வேண்டாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி. கரம் மசாலாலாம் எதுவும் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறதில்ல. சனா மசாலா இருக்குது, அது போக கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான். பேசிக்கான இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ஒரு இது கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றவுமே கூட நல்லாயிருக்கும். 3 வெங்காயம் எடுத்துருந்தேன், 2 போதுன்ட்டு சரி 2 மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கடகடன் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டோமா அரைச்சோமான்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கசகசன்னு இருக்குது, வேலையே செய்ய முடியல. கால் வலி கை வலியெல்லாம் இன்னும் இருக்குது. அதனால தான் இப்போ பெருசாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு போய் படுத்துடுறது. இல்லைன்னா இன்னும் சில டைம் சமைச்சு கொடுக்குறா. அதனால் பெருசாக வேலை ஒன்றும் இல்லை நிறையா. இந்த கால் வலி தான் இன்னுமே ஃபிசியோ போயுமே கூட அவ்வளோவா சரியாகலை. அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கு. ஸோ வ்ளாக் வந்து அண்ணும் இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. அவள் ஒன்றும் பண்ணுறதில்ல, நான் அவள் சாக்க சொல்லிவிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஏதாவது நடுநடுவில் சாப்பாடு வேறு செஞ்சு கொடுக்குறாளா, உட்காந்த இடத்துல சாப்பாடு கிடச்சதுன்னா இன்னுமே ஜாலியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த சொன்னேன்ல 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கடகடன்னு கிரேவி ரெடி பண்ணிடலாம். மணி கிட்டத்தட்ட 7 ஆக போகுது. ஸோ கொஞ்சம் கடுகெண்ணெய் இந்த நார்த் இந்தியன் கிரேவிக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பாக்கி கடலெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். ஸோ மத்தியானம் மட்டன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஜப்பார் பாயோட ரெசிபி பார்த்துட்டு மட்டன் பண்ணி கொடுத்துருந்தேன். 1/4 கிலோ எடுத்துகிட்டு வந்தார். மத்தியானம் போக இன்னும் இவ்வளோ பாக்கி இருக்குது. அவர் ரைஸும் கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்தாரு. எங்களுக்கு வந்து தக்காளி சாதம் தனியாக பண்ணிட்டோம். ஸோ சனாவும் மத்தியானமே வேக வச்சு வச்சுட்டேன்னா மசாலாவும் அரைச்சாச்சு. இப்போ அது போக பாக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகெண்ணெய் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி நல்லா புகஞ்சதுக்கப்புறமா தான் அது கூட கடலெண்ணெய் சேர்த்தேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துட்டு அரைச்சதை இது கூட சேர்த்துருக்கேன்.
ஸோ கொஞ்சம் தெரிக்குது இல்லையா, அதனால் அது அடங்குற வரைக்கும் மூடி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு, அது போக மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சோலை மசாலான்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சனா வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த மசாலாலாம் வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச சனாவை போட்டுட்டு நல்லா 5-6 விசில் விட்டு எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா சிம்மில் 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா சனா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஜீரகம் வந்து இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க பஞ்சாபி தான் சொல்லி கொடுத்தது. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துடணும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். அனார்தானாவும் இது கூட சேர்த்துருக்கேன். வேக வைக்கிறப்பயே போடுவாங்க கலர் கொடுக்கறதுக்காக. அனார்தானாங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மாதுளம்பழத்தை காய வச்சது. ஸோ இதுவும் அண்ணு வந்து நான் அதில் இடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உரலில் வச்சு இடிச்சிட்ருக்கா. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் கடலை ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அதை காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த வேக வச்ச தண்ணியும் இது கூட இப்போ சேர்த்தாச்சு. கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக கடலை எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துற போகிறேன். பார்த்தீங்களா, நம்ம வறுத்தோம் இல்லை ஜீரகம் நல்லா கருகருன்னு இருக்கணும். நல்லாவே ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதை பொடிச்சு சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவியோட வாசனையே வேறு லெவலில் இருக்கும். ஸோ சனாவும் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்தாச்சு. கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக ஒரு கரண்டி சனாவை அரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நிறைய மல்லியில் சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். கசூரி மேத்தி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கசூரி மேத்தி சேர்க்கலை. ஸோ அவ்வளோதான், பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக சனா ரெடியாக இருக்குது. கம கமன்னு வாசனையாக நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து ரோல் பண்ணி தரேன், நீ போட்டு எடுத்துரு அப்படின்னேன். சரின்னு போட்டுட்ருக்கா. எண்ணெய் ஒழுங்காக காயலை, அதனால் முதல் பூரி வந்து ஒழுங்காக புஷ்ஷுன்னு உப்பலை. ரவையும் கொஞ்சம் சேர்த்துருந்தோம், என்னென்னா நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும் அந்த மைதா பூரி கூட. பெங்காலிஸில் லுச்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே மைதா மாவில் செய்வாங்க. அடிக்கடிலாம் மைதா மாவெல்லாம் போட்டு செய்ய மாட்டேன். இப்போ பூரி செஞ்சே ரொம்ப நாள். அது இன்றைக்கி பூரி சாப்பிடணும் போல் இருக்கு மம்மின்னு சொன்னால், அதனால தான் சரி நைட்டுக்கு பூரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. அவர் முதல்ல மட்டன் வச்சு சாப்பிட்டுட்டாரு. சூப்பராக இருந்தது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சுட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் பன்னீர் அந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.